நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். நம்மளுடைய பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். பட் வி டிடின்ட் ப்ரையாரிட்டைஸ் ஆஃப் ஹெல்த். மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டைஸாக ஹெல்த்துக்கு நம்ம கொடுக்குறது கிடையாது. எல்லாரும் சொல்லலை, சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்குறது கிடையாது. பட் வி ஆல்ரெடி நோ ஹெல்த் இஸ் அ ரியல் வெல்த். ஹெல்த் தான் நம்மளுடைய ரியல் வெல்த்தாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் நல்லாவே தெரியும். பட் வி டிடின்ட் ஃபோக்கஸ் ஆன் தட், வி டிடின்ட் கேர் அபவுட் தட் இன் சம் டைம்ஸ். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேஜாக இருந்தீங்க அப்படின்னா கடல போட்டாலும் சிமிச்சிடும், இந்த வயசில் என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா எங்கேஜில் நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜினால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிரும், நமக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தெரியும். தட்ஸ் த ரியல் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நம்ம யங் ஏஜ்லேருந்தே ஹெல்த்தில் கான்சியஸாக இருந்தோம், சரியான டைமில் தான் சாப்பிடணும், சரியான தூக்கம் இருக்கணும், சரியான அளவுக்கு தான் சாப்பிடணும், என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிடும், எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய பின்னாடி லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளை பாதர் பண்ணுது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் பின்னாடி வரதுக்கான காரணமும் அதுதான். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான காரணமே நம்ம யங் ஏஜில் சரியான ப்ராப்பரான ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் இருந்திருப்போம், சரியாக தூங்காமல் இருந்திருப்போம், சரியான டைமில் சாப்பிடாம அன்டைமில் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யங் ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய பின்னாடி வயசில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அஃபெக்ட்ஸஸ். யங் ஏஜ்லேயே ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பரான டைமிங்கில் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய யங் ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ஆக ஆக தேர் இஸ் நோ இஷ்யூ இன் யுவர் பாடி. நம்மளோட உடம்புல எந்த இஷ்யூமே வராது. தேர் இஸ் நோ பிபி, தேர் இஸ் நோ சுகர், தேர் இஸ் நோ கொலஸ்ட்ரால். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ அதனால் ஹெல்த்தை பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, ப்ராப்பர் ஸ்லீப்பாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நானும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் நிறைய நேரத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேன். சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியான உணவுகள் எடுத்துக்கிறது கிடையாது. சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம். பட் தட்ஸ் த ரியல் ப்ராப்ளம் பிகின் தட். அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வரக்கூடிய இஷ்யூ, பாடியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ ஸ்டே யங், ஸ்டே ஹெல்த். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நான் சொல்ல வர விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.